யுதிஷ்டிரரின் மரணம் எப்படி ஏற்பட்டது என்று யாருக்காவது தெரியுமா? பாண்டவர்கள் மகாபாரத யுத்தத்தில் வெற்றி பெற்ற பிறகு 36 ஆண்டுகள் ராஜ்யம் நடத்துகிறார்கள். பிறகு யுதிஷ்டிரர் தமது சகோதரர்களுடன் பீமன், அர்ஜுனன், நகுலன், சகதேவன் மற்றும் திரௌபதியுடன் திருக்க யாத்திரை மேற்கொள்கிறார். இது அவர்களது இறுதி பயணம், மகாபிரஸ்தானம் எனவும் சொல்லப்பட்டது. 5 சகோதரர்கள் சாவதற்கு முன் அவர்களது மனைவி திரௌபதி முதலில் விழுந்தாள். இதற்கு யுதிஷ்டிரர் காரணம் சொல்கிறார். என்னவென்றால் அவள் அர்ஜுனனை அதிகம் நேசித்தாள். சமநிலையற்ற காதல் காரணமாக அவள் விழுந்தாள். பின்னர் சகோதரர்கள் ஒருவர் பின் ஒருவராக விழுகின்றனர். அவர்களின் குற்றங்களாக கர்வம், வீரம் மீது அகங்காரம் போன்றவை பல புராணங்களில் சொல்கின்றன. யுதிஷ்டிரர் மட்டும் ஏன் உயிருடன் இருந்தார்? இதற்கு காரணம் ஒரு நாய்தான் என்றால் உங்களால் நம்ப முடியுதா? அவரோடு ஒரு நாய் தொடர்ந்து செல்கிறது. யுதிஷ்டிரர் ஒவ்வொருவரின் விழுவதையும் புலம்பாமலும் தன்னை பற்றியும் அல்லாமல் தர்மத்தையே பிடித்தபடி மேலே செல்கிறார். இறுதியில் இந்திரன் அவருக்கு ஸ்வர்க்கம் செல்ல அனுமதி தருகிறார். அவர் பின்னால் வந்த நாயின் பாசத்தை கண்டு வர மறுக்கிறார். ஏன் என்று இந்திரன் கேட்டதுக்கு, இது என் மீது நம்பிக்கை வைத்து வந்தது, இதை விட்டு நான் செல்ல மாட்டேன். அப்போது நாய் தர்மதேவன் வடிவில் இருந்து தோன்றுகிறார். அதனால் யுதிஷ்டிரரின் தர்மநிஷ்டைக்கு பாராட்டுகள் கிடைக்கின்றன. மறைக்கப்பட்ட மரணமா? யுதிஷ்டிரர் தமது மாம்ச உடலை விட்டுவிட்டு ஸ்வர்க்கம் செல்கிறார்.